ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். தந்தை ரிட்டையர் ஆகிவிட்டார். மகன் ஜாப் செய்து கொண்டிருப்பார். அந்த வீட்டில் இருப்பது இவங்க 2 பேர் மட்டும்தான். பெண்கள் இல்லாத குடும்பம். மகனுக்கு ஒரு அழகான பெண் அறிமுகமாவாள். அந்த பெண் அவனுக்கு நன்றாக பிடித்து விட்டது. அந்த விஷயத்தை தந்தையிடம் சொல்வான். தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்து ரொம்ப நேரம் பேசி தன் மகனை நன்றாக பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை வந்ததும் அந்த பெண்ணை தன் மகனுக்கு கல்யாணம் செய்து விடுவான். இப்போ அந்த வீட்டின் எண்ணிக்கை 3 ஆகிறது. சில நாட்கள் ஆனதும் எதற்காகவோ அந்த பெண்ணுக்கு மாமனாரை பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு இடத்திலே வைத்த பொருளை அவர் இன்னொரு இடத்திலே வைப்பது, வேண்டாம் என்று சொன்னாலும் செடிகளுக்கு தண்ணீரை ஊற்றுவதும், இது போன்ற விஷயங்களில் அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை. அவை பூத கண்ணாடியில் பார்ப்பது போல மாமனாரை மனம் புண்படும்படி பேசுவது, கணவன் வீட்டுக்கு வந்தவுடனே மாமனார் மேலே கம்ப்ளைண்ட் செய்வது வழக்கமாகிவிட்டது. அவர் உடனே அப்பாவிடம் ஏனப்பா இதையெல்லாம் என்று கேட்பதும், தந்தை மட்டும் அந்த பெண் மேலே எந்த குறை சொல்லாமல் எனதுதான் தவறு, தப்பாய் போச்சுடா, கோச்சிக்காதே, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது என்று சொல்வார். டெய்லி இதே கம்ப்ளைண்ட். ஒரு பக்கம் தந்தை, மற்றொரு பக்கம் மனைவி. இடையிலே செத்து சுண்ணாம்பாய் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். முடிவென்று சொன்னதும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதேதான் நடந்தது. ஒரு நாள் அவன் அப்பாவிடம் வந்து, அப்பா, நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போறீங்களா என்று கேட்டான். அதுக்கு அப்பா உடனே, நீ சொன்னது தான் சரி, அங்கே போனால் நானும் நிம்மதியாக இருப்பேன், இங்கே உங்கள் மனைவியும் நிம்மதியாக இருப்பாள் என்று ஒத்துக்கொள்வார். மறுநாள் அப்பாவை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு கவுண்டரில் பணத்தை கட்டிட்டு நான் வீட்டுக்கு போகின்றேன் என்று போய்விடுவான். தந்தை மீண்டும் ஒண்டியாகி விடுவார். ஏன் மீண்டும் ஒண்டியாகி விட்டான் என்று சொன்னான் என்றால், இப்போதான் அசல் விஷயம் வெளியே வரும். ஏனென்றால் அங்கே அட்டெண்டராக வேலை பார்க்கும் பெரியவர் இவரை பார்த்து கண்டுகொண்டு, நீங்கள் அவரை பேர் வச்சு கூப்பிட்டு, அவர் நீங்கள் தானே என்று கேட்பார். அதை கேட்ட உடனே, ஆமாம், நான் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார். அப்போ அந்த அட்டெண்டர், உங்களுக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ, சில வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு அநாத இல்லத்துக்கு வந்து ஒரு பையனை தத்தெடுத்து கொண்டீர் அல்லவா, அங்கேதான் நான் இருந்தேன். அந்த பையன் என்ன ஆயிட்டான் என்று கேட்டார். நான் அந்த அநாத இல்லத்திலிருந்து தத்தெடுத்தவன், வளர்த்து பெரிய படிப்பு படித்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆளானவன்தான் திரும்பி என்னை அவன் அனாதையாக இருந்த ஆசிரமத்திலே சேர்த்து விட்டான் என்று சொல்லி தன்னுடைய அறைக்கு செல்வான். சிறிது நேரமான பிறகு கதவை யாரோ தட்டிய சத்தம் வந்தவுடனே கதவை திறந்து பார்ப்பார். யார் என்று பார்ப்பால் தன் மகன் முட்டியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பான். அழுது கொண்டே, அப்பா, இந்த அனாதையை வளர்த்து ஆளாக்கி ஒரு வாழ்க்கை அமைத்து தந்த உங்களுக்கு விசுவாசமில்லாத நாயை போல இந்த நாய் உங்களை அநாத இல்லத்தில் சேர்த்து விட்டது என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த மகனை பார்த்து, இந்த விஷயம் உனக்கு யார் சொன்னது என்று கேட்பார். உங்களுடைய துணிப்பையை காரில் மறந்து விட்டீரப்பா, அதை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்தேன். நீங்கள் அட்டெண்டரிடம் பேசுவதெல்லாம் கேட்டேன் என்று சொல்வான். உங்களை திரும்பி வீட்டுக்கு வர சொல்லி கேட்க மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியும். உங்களோட நானும் இங்கேயே தங்கிவிடுகிறேன். வேண்டாம் என்று மட்டும் சொல்லாதீர் என்று. இப்போ உங்களை விட என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே முக்கியமல்ல என்று தந்தை பொற்பாதங்களை பிடித்து அழுது கொண்டே கேட்பான். சில வருடங்கள்
அவருடன் அங்கே தங்கி அவரை மரணம் அடைந்த பின் வீட்டுக்கு செல்வான். பார்த்தீர்களா? வளர்த்த மகன் பெத்தவனை விட எவ்வளவு உயர்ந்தவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் பெற்றால்தான் பிள்ளையா நண்பா?